மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேகம் எப்போ அப்படிங்கிறது இந்து அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு அறிவிச்சிருக்காங்க. 17 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த குடமுழுக்கு நடக்குதுங்க. சோ இதனால மதுரையே விழாக்கோலம் எடுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யறாங்க. சோ இந்த கோவிலுக்கு போக செல்போன் அனுமதிக்கிறது கிடையாது. இந்து அறநிலையத்துறையின் கீழே தான் இந்த கோவில் செயல்பட்டு வருது. இங்க அப்பப்போ திருவிழா நடக்கும். சோ அந்த வகையில மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகமானது 2026 வருஷம் நடக்கிறதுக்கு. கடைசியா 2009 வருஷம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படிங்கிறது ஆகம விதிகள் தான். அதன்படி 2021 வருஷமே கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கணும். ஆனா 2018 வருஷம் கிழக்கு கோபுரத்தில் இருக்கிற வீரவ சந்தராயர் மண்டபம் முழுவதுமா தீக்கிரையாக இருந்துச்சு. இதனால இந்த பகுதி முழுவதுமே தீயால கருகி போயிருந்துச்சு. இத சீரமைக்கிற பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருந்திருக்கு. சோ இந்த பணிகள் 2021 வருஷத்துக்குள்ள நிறைவு பெறாமலேயே தான் இருந்துச்சு. இந்த நிலையில சட்டசபையில 2 வருஷங்களுக்குள்ள மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2024 வருஷத்திலேயே அறிவிச்சிருந்தாரு. அதன்படி வர 2026 வருஷம் ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா தான் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட கோவில்களின் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இந்த நிலையில இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகமும் நடக்கிறதுக்கு. சோ இதனால மதுரையே திருவிழா கோலம் பூண்டும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது.